சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க. சேது வந்துட்டு குறுக்க வந்து நிப்பாட்டிட்டு, எங்க குடும்பத்துல காலேஜுக்கு போறதுலாம் பழக்கம் கிடையாது, ஒழுங்கா வீட்டுல இரு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ் உடனே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி, மேடம் இந்த மாதிரி என்னைய காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு யாராவது சொல்லலாமா அப்படின்னு ஸ்பீக்கர்ல போட்டு கேட்குறாங்க. இதை வந்து சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. அம்மா, உன்னை யாரும் காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது, நீ எப்பவும் போல காலேஜுக்கு போகலாம். அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் கொண்டாந்து நிற்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல் சொன்னதும் சேது வந்து பயந்துக்கிட்டு, நீ கிளம்புமா தாயே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு வழி அனுப்பி வைக்கிறாரு. தமிழும் வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது தமிழுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுது. அப்படியே தமிழ் ஓரமாக போய் வாந்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சேது ஓடி வந்து தமிழோட தலையை பிடிக்கிறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. மாசமா இருந்தா வாந்தி வராம என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சேது வந்து வேகமா ஓடி போய் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. இந்தா தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழுக்கு வாந்தி நிற்கவே இல்லை, திரும்பவும் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேது வந்து தமிழோட தலையை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை வந்து அங்கிட்டு இருந்துட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்துருதுங்க. அம்மா பாத்தியாமா, மாமா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. நாம என்னன்னா மாமா இவரை டார்ச்சர் பண்ணுவாருன்னு நினைச்சா இவர் போய் அவளுக்கு தலையை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு வாந்தி எடுக்கிறதுக்கு. இன்னும் காலை அமுக்கி விடுவார் போல. என்னென்ன பண்றாரோ தெரியலமா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இவர் டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க அவர் காலில் விழுந்து கிடக்க போறாரு, அவ காலில் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. பொருடி ஏதோ புள்ள பாசத்துல ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் சொல்லுது. அங்கிட்டு இருந்து ஈஸ்வரியும் ஓடியாருது. பாத்தீங்களா மதினி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. இவன் பொண்டாட்டிக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் இல்ல. பாருங்க, தலையை பிடிச்சு விடவும் ஓடியாந்து தண்ணியை கொடுக்கவும் என்னமா ஓடுறான் பாருங்க. பொண்டாட்டிக்கு ஒண்ணுனதும் துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்குங்க. ஆமா தச்சி, இவனை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து அப்பத்தா மோகனா எல்லாரும் பாக்குறாங்க. அப்பத்தா வந்து பொண்டாட்டியோட பாசம் வேலை செய்யுது பாத்தியா, சும்மாவ சொன்னாங்க, தான் ஆடலைனாலும் தசையாடும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு ஒண்ணுனதும் ஓடுறான் பாரு. நல்ல வேலை அந்த கருப்பு புண்ணியத்துல இவனை திரும்பவும் சேதுவும் தமிழும் சேர்ந்து வாழ்ற மாதிரி ஒரு நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் மோகனாவும் பேசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு ஒரு மாதிரி மயக்க வர்ற மாதிரி உட்காந்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சேது சொல்கிறாரு, எங்கே போகிற, வாந்தி எடுத்துட்டு மயக்கம் வந்துக்கிட்டு இருக்கு, நீ பாட்டில் எங்கேயாவது போய் விழுந்து கிடந்த அப்படின்னா என்னைய சொல்கிறதுக்கா, இரு நானே உன்னை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே என்னைய பார்த்துக்கிற தெரியும், நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு சேதுக்கிட்ட வந்து தமிழ் சொல்கிறாங்க. ஒழுங்கா இரு, நான் கொண்டாந்து விடுறேன், சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழை சத்தம் போட்டு வீட்டை பூட்டிட்டு தமிழை வந்து அவரோட பைக்கில் வச்சு சேது வந்து காலேஜுக்கு கூட்டிட்டு போறாரு. இதை வந்து சாவித்திரி பார்க்குது. என்னடி நம்ம நினைச்ச மாதிரி இல்லை, ஏதோ வாந்தி எடுக்கிறான் உதவி பண்றான்னு பார்த்தா இப்போ என்னடானா பைக்கில் வச்சு பொண்டாட்டிய காலேஜுக்கு கூட்டிட்டு போறான். இவனை பார்த்தா டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியலடி, இவன் குடும்ப நடத்த வந்தவன் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. ஏம்மா என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேக்குது. இருடி ஏதாவது பண்ணுவோம், நமக்கு ஏதாவது கிடைக்காமையா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து அடுத்த பிளானுக்கு ரெடி ஆகுது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.